நள்ளிரவு கதைகள். கதை 5. கடிகாரம். என் தாத்தா வைத்திருந்த பழைய கடிகாரம் இன்னும் என்னிடம் பாதுகாப்பாகவே இருக்கிறது. அது வெறும் பொருள் அல்ல, என் வாழ்க்கையின் மிகப்பெரிய நினைவு சின்னம். அந்த கடிகாரம் காலத்தால் பழையதாயினும் இன்னும் சரியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதன் ஒவ்வொரு டிக்டக் ஒளியும் என் தாத்தாவின் குரலைப் போல என் மனதில் ஆழ பதிந்து கொண்டிருக்கிறது. அது எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. என் சிறுவயதில் தாத்தா அடிக்கடி அந்த கடிகாரத்தை எடுத்து எனக்கு காட்டுவார். நேரத்தை மதித்து வாழு, அதுவே உன்னை மதிக்க வைக்கும் என்று அவர் எப்பொழுதும் சொல்லுவார். அப்பொழுது நான் அதற்கு பெரிதாக அர்த்தம் கொடுக்கவில்லை. ஒரு கடிகாரம் நேரம் சொல்வது இயல்புதானே, அதில் என்ன பாடம் இருந்துவிட முடியும் என்று நான் குழந்தைத்தனமாகவே எண்ணினேன். அதற்கு அவர் ஒரு பெரிய உதாரணம் சொன்னார். நமது பாரத நாட்டின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்வில் எப்பொழுதுமே நேரத்திற்கு மதிப்பு கொடுத்திருந்தார். அவர் இடுப்பில் ஒரு கடிகாரத்தை எப்பொழுதும் அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் ஒரு நாளும் நேரம் தவறி ஒரு காரியத்திற்காக சென்றதே இல்லை. அதனால்தான் அவருக்கு காலம் கை கொடுத்தது. அவர் நினைத்தது நடந்தது. நாட்டின் விடுதலைக்கு மிகப்பெரிய அளவில் போராடி அந்த வெற்றியை நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார் என்று என் தாத்தா எனக்கு காந்தியடிகளின் கடிகாரம் அணியும் வழக்கத்தை எனக்கு எடுத்து கூறினார். ஆனால் இன்று வயது வந்த பிறகு வாழ்க்கையின் சோதனைகளை கடந்து வரும்பொழுதுதான் அந்த வார்த்தைகளின் ஆழத்தை உணர்கிறேன். நேரம் எவருக்காகவும் காத்திருக்காது. அது எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருக்கும். நம்மால் செய்ய முடிவது அதை வீணாக்காமல் மதித்து பயன்படுத்துவது மட்டுமே. தாத்தா அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் நேரத்தில் அந்த கடிகாரத்தை திருப்பி அதை கையிலே அணிவார். அந்த கடிகாரம் ஒலிக்கத் தொடங்கினால் வீட்டின் ஒவ்வொருவரும் தங்கள் வேலைக்கு தயாராக ஆரம்பிப்பார்கள். அப்படியே ஒரு பழக்கம், ஒரு ஒழுக்கம், ஒரு மதிப்பு எல்லாம் எங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டே இருந்தது. இன்று அவர் இல்லாவிட்டாலும் கூட அந்த கடிகாரத்தின் ஒலி என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வேலைக்கு செல்லும் முன் அதை எடுத்து சில நிமிடங்கள் பார்த்து விடுவேன். அந்த டிக்டக் ஒளியில் நான் தாத்தாவின் சிரிப்பையும் அவரது அறிவுரையையும் கேட்பது போல தோன்றுகிறது. நேரம் என்பது வெறும் ஒரு மணி, நிமிடம், வினாடி அல்ல. அது நம் வாழ்க்கையின் பாதையை அமைக்கும் சக்தி. அந்த கடிகாரம் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், நேரத்தை மதிக்கத் தெரிந்தவன்தான் வாழ்வை மதிக்கத் தெரிந்தவன். சில பொருள்கள் வெறும் நினைவு சின்னங்கள் மட்டுமல்ல, நம்மை வாழ கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களாகவும் இருக்கும். அந்த கடிகாரம் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர். இன்று நான் எத்தனை உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும், தாத்தாவின் அந்த கடிகாரம் என் கையில் இருந்தால் எனக்கு ஒரு வலிமை, ஒரு அமைதி கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அது என் வாழ்க்கையின் நேரத்தை மதிக்கும் மனப்பான்மையையும் அவருடைய அன்பையும் எப்போதும் உயிருடன் என்னுடன் வைத்து கொண்டிருக்கிறது.